வணக்கம். தேர்தல் சீசன் வந்துட்டாலே நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்போம். அந்த வேட்பாளர் டெபாசிட் இழந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, வாங்க அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா ஆனா தெளிவா இன்னைக்கு பாத்திரலாம். ஆமாங்க, நீங்க நிச்சயமா இந்த வார்த்தைய நியூஸ்லயோ இல்ல அரசியல் விவாதங்கள்லயோ கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் டெபாசிட் இழந்துட்டாருன்னு சொன்னா அத ஒரு பெரிய அரசியல் தோல்வியா, ஏன் ஒரு அவமானமா கூட பாக்குறாங்க. ஆனா ஏன் அப்படி? அதுக்குள்ள என்னதான் இருக்கு? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். தேர்தல்ல நிக்கிறதுக்காக ஒரு வேட்பாளர் கட்டுன பணம் அவருக்கு திரும்ப வராம போறதுக்கு பேருதான் டெபாசிட் இழப்பு. அப்ப சரி, அந்த டெபாசிட் பணம்னா எவ்ளோ? எதுக்காக அத கட்டணும்? வாங்க பாக்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. நாம பேங்க்ல பணம் போடுறோம் இல்லையா? ஒரு சேஃப்டிக்கு கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆனா இத நாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட டெபாசிட் பண்றோம். எதுக்காக இந்த டெபாசிட்? அதாவது தேர்தல்ல போட்டியிடுறதுல நீங்க சீரியஸா இருக்கீங்களா இல்ல சும்மா டைம் பாஸ்க்கு வரீங்களான்னு செக் பண்றதுக்கு தான். பொழுதுபோக்குக்காக வர்றவங்களையும் மற்ற வேட்பாளர்களோட வாக்குகளை பிரிக்கணும்ன்ற கெட்ட நோக்கத்துல வர்றவங்களையும் ஓரளவு கட்டுப்படுத்த இந்த முறை ரொம்பவே உதவுது. இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளவு தொகைன்னு தெளிவா இருக்கு. இப்ப பாருங்க, எம்பி எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு புது வேட்பாளரா இருந்தா 25,000 ரூபாய் கட்டணும். அதே இது SC/ST பிரிவை சேர்ந்தவரா இருந்தா அதுல பாதி, அதாவது 12,500 ரூபாய். இதே மாதிரி MLA எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பொது வேட்பாளருக்கு 10,000 ரூபாயும் SC/ST வேட்பாளருக்கு 5,000 ரூபாயும் டெபாசிட்டா கட்டணும். சரிங்க, இப்ப பணம் கட்டியாச்சு, தேர்தலும் முடிஞ்சிருச்சு. இப்ப முக்கியமான கேள்வி, அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியுமா? அதுக்கு என்ன ரூல்ஸ்? ஒரே ஒரு முக்கியமான விதி இருக்கு, அது என்னன்னு பாக்கலாமா? அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஒரே ஒரு கண்டிஷன். அது என்னவா இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா இல்ல ரன்னரப்பா வரணுமா? அதெல்லாம் இல்ல, விஷயம் வேற. இதோ பதில். ஒரு வேட்பாளர் அவர் போட்டி போடுற தொகுதியில பதிவான மொத்த செல்லுபடியாகிற வாக்குகள்ல 6 ஒரு பங்கு, ஆமாங்க 1/6, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16.67% ஓட்டையாவது வாங்கியிருக்கணும். இதுதான் அந்த கோல்டன் ரூல். இந்த நம்பரை மறக்காதீங்க. அப்படியே ஒருவேளை அந்த 6 ஒரு பங்கு வாக்குகளை ஒருத்தரால வாங்க முடியலன்னா அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், அவங்க கட்டுன பணம் அவங்களுக்கு திரும்ப வராது. அதுதான் டெபாசிட் காலின்னு சொல்றது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, ஒரு வேட்பாளர் 6 ஒரு பங்குக்கும் குறைவா ஓட்டு வாங்குறாரு. உடனே ஸ்டெப் 2, அவர் கட்டின அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அவருக்கு திருப்பி தரப்படாது. ஃபைனலா ஸ்டெப் 3, அந்த பணம் தேர்தல் ஆணையத்தோட கருவூலத்துக்கு போயிடும். அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். சரிப்பா, ஒரு 10,000மோ 25,000மோ போனா என்ன? அது ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் நியூஸா மாறுது? ஏன்னா இது வெறும் பணத்தை இழக்கிற விஷயம் மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு. பாருங்க, ஒருத்தர் டெபாசிட் எழுந்துட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவருக்கு மக்கள் மத்தியில சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நியூஸ்ல எல்லாம் இத்தனை வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர்னு பெரிய செய்தியா போடுறாங்க. அது ஒரு வேட்பாளரோட அரசியல் கெரியர்ல ஒரு பெரிய கரும்புழி மாதிரி. அதே நேரத்துல இந்த முறை இருக்கிறதால தான் தேவையில்லாம 100 பேர் 200 பேர்னு வந்து நிக்காம உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிற சீரியஸான ஆட்கள் மட்டும் தேர்தல்ல போட்டிடுறாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த டெபாசிட் முறை உண்மையிலேயே நம்ம தேர்தல்களை இன்னும் தரமானதா மாத்துதா? சீரியஸான ஆட்களை மட்டும் போட்டியிட வைக்குதா? இல்ல பணமில்லாத நல்ல வேட்பாளர்கள் அரசியலுக்கு வர்றது இது தடுக்குதா? இத பத்தி உங்க கருத்தென்ன? யோசிச்சு பாருங்க.